பார்க்கக்கூடிய இந்த கோவில் ரொம்ப சிறப்புமிக்க ஒரு கோவில். புராண காலத்துல, வேத காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இது ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப பெரிய கோவில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா எனர்ஜி வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கோவில். என்ன பீடிகை ரொம்ப பலமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த கோவிலும் அப்படி பலமான ஒரு கோவில் தான். இது சேலம் பக்கத்துல இளம்பிள்ளைன்ற ஊர் பக்கத்துல கஞ்சமலை அடிவாரத்துல இருக்கக்கூடிய சித்தேஸ்வர சுவாமி கோவில். இந்த கோவில் சித்தர் கோவில்னு ரொம்ப ஃபேமஸா இந்த இடத்துல அழைக்கப்படுது. இளம்பிள்ளை இந்த ஊருக்கே பேர் வர்றதுக்கு இங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் காரணம். அது என்னது அப்படின்னு கேட்டா, 2 சித்தர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது மூலன் அண்ட் அவருடைய ஒரு அசிஸ்டன்ட். அவர் கொஞ்சம் வயசானவர். இவங்க எதுக்காக இங்க வராங்கன்னா, இந்த நரை திரை மூப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயசு ஆகிறத கம்மி பண்ணி இதுக்கான மூலிகைகளை தேடி தான் இங்க வராங்க. அதாவது என்றும் இளமையாக எப்படி இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய மூலிகையை தேடி வந்துட்டு இருக்காங்க. இதை தேடி மூலன் போய் ஒரு இடமா தேடி போயிட்டு இருக்காரு மூலிகையை. அப்போ இந்த அசிஸ்டன்டோட வேலை என்னன்னா, அவருக்கு உணவு சமைச்சு வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு நாள் உணவு சமைச்சிட்டு இருக்கும் பொழுது சாதம் பொங்கி வரும்பொழுது என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு குச்சி எடுத்து கிளறாரு. கிளறின உடனே அந்த சாதம் கருப்பாயிடுது. அது பார்த்த உடனே ஒரு பயந்து, ஐயோ குரு வந்தா என்ன சொல்லுவாரோன்னு சொல்லி அந்த குச்சி எடுத்து நெருப்புல போட்டுட்டு அந்த சாதத்தை அவர் சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டு குருவுக்கு புதுசா ஒரு சாதத்தை பொங்கி வைக்கிறாரு. மூலர் திருப்பி பார்க்கும் பொழுது அங்க அந்த வயசான சீடரை காணோம். என்னன்னு அவர் கேட்கிறாரு, இங்க இருந்தவர் எங்கன்னு. அவர் சொல்றாரு, நான் தாங்க அப்படின்னு. இது எப்படி நீ இவ்வளவு இளமையான என்ன பண்ணுன்னு கேட்கும்போது இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ அவர் ஏற்கனவே இந்த சாப்பாடை சாப்பிட்டாரு. அதை கக்க வச்சு அவரும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் இளமையாக மாறினதுனாலதான் அந்த ஊருக்கே பேரு இளம்பிள்ளை அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு.